ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ லெக்சரில் வந்து நம்ம கவுண்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ டைமிங் இன்ஸ்ட்ரக்ஷன் பற்றி பார்த்துட்டோம். ஸோ இந்த யூனிட்டில் பார்க்க போகிறது வந்து இந்த வீடியோ லெக்சரில் வந்து கவுண்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ கவுண்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் அவுட்புட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, டைமிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரியே கவுண்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இட் இஸ் ஆல்சோ ஏ அவுட்புட் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஸோ இது வந்து எலக்ட்ரோ மெக்கானிக்கல் கவுண்டருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம ப்ரோக்ராமிங்கில் கவுண்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஓகே, ஸோ கவுண்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் ப்ரோக்ராமிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் that replace the need for electromechanical counters. ஓகே, ஸோ எலக்ட்ரோமெக்கானிக்கல் கவுண்டர்ஸில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும்? ஸோ நம்ம அக்யூரேசி கரெக்டாக இருக்காது. ஓகே, ஸோ நம்ம அக்யூரேட்டாக கவுண்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன வந்திருக்கோம், பிஎல்சி ப்ரோக்ராமிங்கில் கவுண்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்துருக்கும். ஓகே, ஸோ கவுண்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஹேஸ் டூ வேல்யூஸ் அசோசியேட்டட் வித் ஒன்று ப்ரீசெட் வேல்யூ, இன்னொன்று அக்குமுலேட்டட் வேல்யூ. ஓகே, ஸோ ப்ரீசெட் வேல்யூங்கிறது என்னன்னா இட் ஸ்பெசிஃபைஸ் தி டார்கெட் நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ். இப்போ 2000 வரைக்கும் கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த 2000 வேல்யூ வந்து ப்ரீசெட் வேல்யூ. ஓகே, ஸோ அக்குமுலேட்டட் வேல்யூ அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா ஒவ்வொரு தடவை அந்த ஆக்சுவல் நம்பர் ஆஃப் கவுண்ட்ஸ் வந்து காட்டுறதா என்ன அப்படின்னா அக்குமுலேட்டட் வேல்யூ. இப்போ 2000 நம்ம கவுண்ட் செட் பண்ணியிருக்கோம், ஆனால் வந்து ஆக்சுவல் கவுண்ட் வந்து 1050 தான் வந்திருக்கு அப்படின்னா அந்த 1050ங்கிறது அக்குமுலேட்டட் வேல்யூ. ஆக்சுவலாக நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கோ அது வந்து அக்குமுலேட்டட் வேல்யூ. நம்ம செட் பண்ண டார்கெட்டுங்கிறது வந்து ப்ரீசெட் வேல்யூ. ஓகே, ஸோ in a counter the preset and accumulated value always increase or decrease in increments of 1. okay, so ஒன்னொன்னா தான் நம்ம வந்து இன்க்ரிமெண்ட். இப்போ சப்போஸ் we are using a counter up instruction. ஓகே, ஸோ அப்போ அப் கவுண்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒன்னொன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். அதே இது நம்ம டவுன் கவுண்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு வேல்யூவா டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அப் கவுண்டர் அப்படின்னா 1 2 3 4 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். டவுன் கவுண்டருக்கு வந்து நம்ம 100ல செட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 100 99 98 97 அந்த மாதிரி 1 by 1 டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து C5ங்கிற கவுண்டர் டேட்டா ஃபைலில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கவுண்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ பிஎல்சியில் ஆலன் பிராட்லியில் PLC5 அண்ட் SLC 500. ஸோ இந்த மாதிரி ஆலன் பிராட்லி பிஎல்சி பிராண்ட் டைப்பில் வந்து நம்ம C5ங்கிற டேட்டா ஃபைலில் வந்து கவுண்டர்ஸ் வந்து சேவ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதில் வந்து மூணு இது இருக்குது. ஒன்று கண்ட்ரோல் வேர்டு, அப்புறம் ப்ரீசெட் வேர்டு, அப்புறம் வந்து அக்குமுலேட்டட் வேர்டு. ஓகே, ஸோ அப்போ 3 டேட்டா வேர்ட்ஸ் ஃபார் கவுண்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். என்னதெல்லாம் ஒன்று கண்ட்ரோல் வேர்டு, ப்ரீசெட் வேர்டு அண்ட் ஃபைனல் ஒன்று வந்து அக்குமுலேட்டட் வேர்டு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் வேர்டுன்னு என்னென்னு பார்ப்போம். ஓகே, ஸோ கண்ட்ரோல் வேர்டு. ஸோ கண்ட்ரோல் வேர்டில் வந்து ஃபஸ்ட்டு என்னெல்லாம் இருக்குது, கவுண்ட் டவுன் எனேபிள் பிட். ஓகே, ஸோ த கவுண்ட் டவுன் எனேபிள் பிட் இஸ் யூஸ்ட் வித் தி கவுண்ட் டவுன் கவுண்டர் அண்ட் இட் இஸ் ட்ரூ whenever தி கவுண்ட் டவுன் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ட்ரூ. அப்போ நம்ம டைமருக்கு டைமிங் இன்புட் கொடுக்கும்போது எனேபிள் பிட் வந்து 1 ஆகும். அப்படிதானே? ஸோ அதே மாதிரி தான் இங்கே ஒரு கவுண்டர் அப் கவுண்டர் அப்படி இல்லைனா டவுன் கவுண்டர். ஸோ அதுக்கு இன்புட் சப்ளை வந்த உடனே அது என்ன ஆகும் அப்படின்னா இந்த கவுண்ட் டவுன் எனேபிள் பிட் வந்து செட் ஆகும். தட் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட் வந்து டன் பிட்ங்கிறது என்னது, கவுண்டர் வந்து கரெக்டாக அந்த பர்டிகுலர் வேல்யூ, அதாவது என்னன்னா அக்குமுலேட்டட் வேல்யூ இஸ் ஈக்குவல் ஆர் கிரேட்டர் தேன் தி ப்ரீசெட் வேல்யூ வந்ததுக்கப்புறம் டன் பிட் வந்து செட் ஆகும். ஓகே, அப்போ நம்ம டைமரில் பார்த்த அதே கான்செப்ட் தான். ஓகே, ஸோ டைமர்லங்கிறது எப்போ அந்த டன் பிட் செட் ஆகும், whenever the accumulated value reaches the preset value. அதே மாதிரி தான் இங்கேயும் கவுண்டர்ஸ்லையும் அக்குமுலேட்டட் வேல்யூ எப்போ ப்ரீசெட் வேல்யூ ரீச் ஆகுதோ அப்போ டன் பிட் வந்து செட் ஆகும். தட் இஸ் ட்ரூ. ஓகே, அடுத்தது ஓவர்ஃப்ளோ பிட். ஓவர்ஃப்ளோ பிட் அப்படின்னா இது வந்து என்ன அப்படின்னா அப் கவுண்டர்ல வந்து யூஸ் பண்றது. ஓகே, ஸோ கவுண்டரோட ரேஞ்ச் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அப் கவுண்டருக்கு வந்து 32,768. திஸ் இஸ் ஃபார் அப் கவுண்டர். டவுன் கவுண்டரோட ரேஞ்ச் வந்து -32,768. ஓகே, ஸோ இப்போ வந்து ஓவர்ஃப்ளோ பிட் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஸோ இப்போ வந்து கவுண்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இது வந்து நம்ம யாருன்னு சொன்ன அப் கவுண்டருக்கு சொல்றேன்னு பார்த்தோம். ஓகே, ஸோ அதோட மேக்ஸிமம் வேல்யூ 32,767. ஸோ அதுக்கு மேலேயும் கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த ஓவர்ஃப்ளோ பிட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா 1ன்னு செட் ஆகும். ஓகே, அப்போ மேக்ஸிமம் வேல்யூ 32,767 தாண்டியும் கவுண்டிங் நடந்துட்டு இருக்கும்போது இந்த ஓவர்ஃப்ளோ பிட் வந்து 1ன்னு செட் ஆகும். அண்டர்ஃப்ளோ பிட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இட் இஸ் யூஸ்ட் இன் டவுன் கவுண்டர். ஓகே, ஸோ டவுன் கவுண்டரோட ரேஞ்ச் வந்து -32,768. ஸோ இதான் லோ ரேஞ்ச். ஸோ இதுக்கு கீழேயும் கவுண்ட் வந்து கம்மியாயிட்டே இருக்கும்போது தட் இஸ் -32,769. ஸோ அந்த மாதிரி கவுண்டிங் வந்து கம்மியாயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அண்டர்ஃப்ளோ பிட் வந்து செட் ஆகும். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கவுண்ட் அப், ஸோ அப் கவுண்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம்னா கவுண்ட் அப் இன்ஸ்ட்ரக்ஷன் தட் இஸ் 15th பிட் வந்து 1ன்னு செட் ஆகும். அதே இது நம்ம கவுண்ட் டவுன். ஓகே, ஸோ டவுன் கவுண்டர் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 14th பிட் வந்து 1ன்னு செட் ஆகும். இப்போ கரெக்டாக நம்ம அக்குமுலேட்டட் வேல்யூ ப்ரீசெட் வேல்யூ மேட்ச் பண்ணிருச்சு அப்படின்னா 10 பிட் செட் ஆகும். தட் இஸ் 13th பிட் வந்து 1ன்னு செட் ஆகும். ஓவர்ஃப்ளோ தட் இஸ் 32,767 தாண்டியும் கவுண்டிங் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ஓவர்ஃப்ளோ பிட் வந்து 1ன்னு செட் ஆகும். தட் இஸ் 12th பிட். அதே இது அண்டர்ஃப்ளோ பிட். அப்போ அண்டர்ஃப்ளோ பிட்ங்கிறது டவுன் கவுண்டர். ஓகே, டவுன் கவுண்டரோட ரேஞ்ச் வந்து -32,768. ஸோ இதுக்கு கீழேயும் கவுண்டிங் நடந்துட்டு இருக்கும்போது அண்டர்ஃப்ளோ பிட் வந்து 1ன்னு செட் ஆகும். தட் இஸ் அவர் 11th பிட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ரீசெட் வேல்யூ பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீசெட் வேல்யூட ரேஞ்ச் வந்து -32,768. திஸ் ஃபார்
டவுன் கவுண்டர், அதே மாதிரி ப்ளஸ் 32,768 இஸ் ஃபார் அப் கவுண்டர். ஓகே, ஸோ ப்ரீசெட் வேல்யூ இஸ் தி செட் பாயிண்ட். ஓகே, நம்ம செட் பண்ணக்கூடிய வேல்யூ. ஸோ அக்குமுலேட்டட் வேல்யூங்கிறது என்னன்னா இட் ரெப்ரசன்ஸ் தி ஆக்சுவல் வேல்யூ. ஓகே, ஸோ இட் இஸ் தி கரண்ட் கவுண்ட் பேஸ்ட் ஆன் தி நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஓகே, தி ரன் கோஸ் ஃப்ரம் ஃபால்ஸ் டு ட்ரூ. ஓகே, ஸோ ஃபால்ஸ் டு ட்ரூங்கிறது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு லிமிட் சுவிட்ச் இருக்கு. ஸோ லிமிட் சுவிட்சோட கான்டாக்ட் ஓப்பனில் இருக்கு அப்படின்னா அது வந்து ஃபால்ஸ் கண்டிஷன். ஓகே, ஸோ எத்தனை தடவை இது ஃபால்ஸ்லேருந்து ட்ரூக்கு மாறுதோ அதுதான் என்னன்னா அக்குமுலேட்டட் வேல்யூ இன்க்ரிமெண்டட் பை 1ன்னு சொல்கிறோம். இப்போ இது ஃபால்ஸில் இருக்கு, ஓப்பனில் இருக்கு. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணும்போது இந்த கான்டாக்ட் வந்து க்ளோஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். அப்போ இது என்ன ஆகும், ஃபால்ஸ் டு ட்ரூக்கு சேஞ்ச் ஆகும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒரு தடவை சேஞ்ச் ஆயிருக்கு, அப்போ 1ன்னு சேவ் ஆகும் அக்குமுலேட்டரில். ஸோ நெக்ஸ்ட் இது ஓப்பன் ஆயிருச்சு, திரும்ப ரெண்டாவது தடவை இதை ஓப்பன்லேருந்து க்ளோஸ் பண்ணுறோம். தட் இஸ் இப்போ ட்ரூ ஆகுது. ரெண்டாவது தடவை ஓப்பன்லேருந்து க்ளோஸ் பண்ணுறோம், அப்போ அக்குமுலேட்டட் வேல்யூ 2. அப்போ ஒவ்வொரு தடவை ஒரு சுவிட்சோட கான்டாக்ட் வந்து எப்படிலாம் ஆஃப் டு ஆன், ஓகே, ஆஃப் டு ஆன், ஆஃப் டு ஆன் அந்த டிரான்சிஷன் நடந்துட்டு இருக்கோ அதை ஒவ்வொரு தடவை செக் பண்ணுறதா என்னன்னா அக்குமுலேட்டர். அப்போ ஒவ்வொரு தடவையும் அது ஒவ்வொரு ஸ்டெப்ல இன்க்ரிமெண்ட் ஆகும் இஃப் இட் இஸ் அ அப் கவுண்டர். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்ல டிக்ரீஸ் ஆகும் இஃப் இட் இஸ் அ டவுன் கவுண்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து அப் கவுண்டர். ஓகே, ஸோ அப் கவுண்டர் நான் யாருன்னு என்ன சொன்னேன், ஒரு சுவிட்ச் இருக்கு அப்படின்னா அது வந்து ஆஃப்ல இருந்து ஆனுக்கு வந்து எத்தனை தடவை மாறுது அப்படிங்கறத வந்து செக் பண்றதா என்னன்னா அப் கவுண்டர். ஓகே, ஸோ இட் மெஷர்ஸ் தி இன்புட் எலிமெண்ட். இன்புட் எலிமெண்ட்ங்கிறது ஒரு சுவிட்ச். ஓகே, அந்த சுவிட்ச் வந்து எத்தனை தடவை அது வந்து ஆஃப்ல இருந்து ஆனுக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ அந்த டிரான்சிஷனை கவுண்ட் பண்றதா என்ன அப்படின்னா அப் கவுண்டர். ஓகே, அப் கவுண்டர் பிகின்ஸ் அட் சம் ப்ரீசெட் வேல்யூ அண்ட் இன்க்ரிமெண்ட் அப்வர்ட். ஓகே, ஸோ ஒரு ப்ரீசெட் வேல்யூலேருந்து ஸ்டார்ட் ஆகும், அதுல இருந்து 1 by 1 இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்கும். அப் கவுண்டர்ஸ் ஆர் ரிட்டன்டிவ். ரிட்டன்டிவ்னா என்ன, ஸோ ரிட்டன்டிவ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு அந்த அக்குமுலேட்டட் வேல்யூ ப்ரீசெட் வேல்யூக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆக்சுவலா அது என்ன ஆகாது அப்படின்னா அக்குமுலேட்டட் வேல்யூ வந்து 0க்கு ஆகாது, 0ன்னு சொல்லி ரீசெட் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், we are using a separate reset instruction to bring that accumulator value to 0. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அப் கவுண்டருங்கிறதுனால வேல்யூ வந்து நம்ம 100ன்னு வச்சுக்கோம். ஓகே, ஸோ நம்மளோட டார்கெட் ப்ரீசெட் வேல்யூ வந்து 100. இப்போ அக்குமுலேட்டர் என்ன ஆகும், 0லேருந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். 0, 1, 2, 3, 4 1 by 1 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆக்சுவலாக 100 வந்ததுக்கு அப்புறம் அக்குமுலேட்டர் வேல்யூ வந்து ஸ்டாப் ஆயிடணும், ஏன்னா நம்ம ப்ரீசெட் வேல்யூவோட ஸ்டாப் ஆயிடணும். பட் அக்குமுலேட்டர் வந்து ஸ்டாப் ஆகாது, ஏன்னா அதோட மேக்ஸிமம் கவுண்ட் எவ்வளோ இருக்கு, 32,768. ஸோ அதுக்கு மேலேயும் கவுண்டிங் போயிட்டே இருக்கும். ஸோ அதனால 101, 102, 103, 104 அது மாதிரி போயிட்டே இருக்கும். நம்ம ப்ரீசெட் பண்ண வேல்யூ வந்து 100 தான். ஸோ அது ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அது 0க்கு கொண்டு வரணும் அப்படின்னா we are using a reset instruction. ஓகே, ஸோ ரீசெட் இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன கொண்டு வரணும், 0க்கு கொண்டு வரணும். ஸோ அதான் என்ன சொல்றோம் அப்படின்னா அப் கவுண்டர்ஸ் ஆர் ரிட்டன்டிவ் இன் டைப்னு சொல்றோம். ஓகே, ஸோ கவுண்டர் அப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, இப்போ நம்ம அப் கவுண்டர் பத்தி பார்க்கலாம். ஓகே, என்னாகும், கவுண்ட் அப் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் டு இன்க்ரீஸ் இட்ஸ் அக்குமுலேட்டட் வேல்யூ by 1. ஓகே, ஸோ 1 by 1 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 1, 2, 3, 4 அந்த மாதிரி ஒன் ஸ்டெப்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். whenever the switch is make from off to on transition. ஓகே, ஸோ இப்போ ஒரு சுவிட்ச் இருக்கு அப்படின்னா இது எத்தனை தடவை ஆஃப் டு ஆன், ஆஃப் டு ஆன், ஆஃப் டு ஆன், அப்போ ஆஃப்ல இருந்து ஆனுக்கு எத்தனை தடவை சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த கவுண்டை மெஷர் பண்றதா என்ன அப்படின்னா கவுண்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஸோ ஆஃப்டர் a certain number of off to on transitions have occurred, the count up value will energize its output. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஸோ இப்போ ஒரு ப்ராக்சிமிட்டி சுவிட்ச் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, ப்ராக்சிமிட்டி சுவிட்ச் இருக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு டோர் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம டோரை க்ளோஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ப்ரீசெட் வந்து 3ன்னு வச்சுருவோம். ஓகே, ஸோ அப்போ இங்கே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே ரூம் இருக்கு, ஒரு ஹால் இருக்கு. ஸோ அதில் வந்து மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்து 1000 மெம்பர்ஸ் இருக்கலாம். ஓகே, அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அந்த டோர் வந்து க்ளோஸ்ட் ஆயிடணும். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ப்ரீசெட் வேல்யூவா 1000 வச்சுருக்கோம். அப்போ 1000 வந்த உடனே டோர் வந்து க்ளோஸ்ட் ஆயிடணும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த ஹால்குள்ள ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ப்ராக்சிமிட்டி சென்சர் வச்சிருக்கோம் அப்படின்னா அது என்ன பண்ணும், ஆஃப்ல இருந்து ஆனுக்கு போகும். ஓகே, ஸோ ஏன்னா ப்ராக்சிமிட்டி அந்த டச் அந்த ப்ராக்சிமிட்டி சென்சார்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் நாட் அ பிசிக்கல் டச் அப்படி தானே. ஸோ அந்த இப்போ இண்டக்டிவ் கெப்பாசிட்டி டைப் பார்த்துருப்போம் அப்படி தானே. ஸோ இண்டக்டிவ் கெப்பாசிட்டி டைப்ல வந்து என்னென்ன அப்படின்னா அந்த ஸோ ஒரு பர்சன் வந்து அதை கிராஸ் பண்ணி போகும்போது அதை சென்ஸ் பண்ணும். ஸோ அதான் நம்ம என்ன பார்த்துருக்கோம், ப்ராக்சிமிட்டி சென்சார்னு பார்த்துருக்கோம். இப்போ ஒரு ஆள் மொதல் ஆள் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு தடவை அந்த சுவிட்ச் வந்து ஆஃப் டு ஆனுக்கு டிரான்சிஷன் ஆகும். அப்போ கவுண்டிங்ல வந்து 1 நடக்கும், அக்குமுலேட்டர் வேல்யூ 1. ரெண்டாவது இன்னொரு ஆள் வர்றாங்க. ஸோ அந்த ரெண்டாவது இன்னொரு ஆள் வரும்போது திரும்ப அது இந்த சுவிட்ச் வந்து என்ன ஆகும், ஆஃப் டு ஆனுக்கு டிரான்சிஷன் ஆகும். அப்போ அக்குமுலேட்டர் வேல்யூ வந்து 2. ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலாக உள்ள வந்து இப்போ 1000 நம்ம செட் பண்ண வேல்யூ 1000. அப்போ ஆக்சுவலாக 1000 பர்சன்ஸ் வந்து உள்ள போயிட்டாங்க அப்படின்னா இந்த வேல்யூ வந்து என்ன ஆகும், அக்குமுலேட்டர் வேல்யூ 1000 ரீச் ஆகும். அப்போ அக்குமுலேட்டர் வேல்யூ ரீச்சஸ் தி ப்ரீசெட் வேல்யூ. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா இந்த டோரோட காயில் எனர்ஜைஸ் ஆகி டோர் வந்து க்ளோஸ் ஆகும். ஓகே, அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து கவுண்ட் அப் இங்கே என்னெல்லாம் இருக்கும், அவுட்புட் காயில் அண்ட்
டன் காயில் இருக்கும். நம்ம டைமர்ல பார்த்த மாதிரி தான். ஓகே. ஸோ டைமர்ல எனேபிள் அண்ட் டன் இருக்கும். கவுண்டரை பொறுத்த வரைக்கும் கவுண்டர். ஓகே. ஸோ கவுண்டரோட அவுட்புட் காயில் சியூன்னு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. டன்னுங்கிறத டிஎன் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இப்போ கவுண்டருக்கு வந்து நம்ம இன்புட் ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா கவுண்டர் பிளாக் எனர்ஜைஸ்ட் ஆகி இன்புட் ட்ரூ இருந்துச்சு அப்படின்னா இந்த பிட் சியூ பிட்டுங்கிறது 1 செட் ஆகும். அதே மாதிரி இந்த ப்ரீசெட் வேல்யூ அந்த கவுண்ட் கம்ப்ளீட் ஆயிருச்சு, தட் இஸ் அக்குமுலேட்டட் வேல்யூ ப்ரீசெட் வேல்யூ ரீச் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா டன் பிட் வந்து 1 செட் ஆகும். அவ்வளவுதான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸாம்பிள் படி இங்க ஒரு லிமிட் சுவிட்ச் இருக்கு, இன்புட் மாடியூல். ஓகே. ஸோ சுவிட்சுங்கிறது எல்லாமே இன்புட் பேசிஸ்ல வரும். ஒரு இன்புட் சுவிட்ச் இருக்கு. ஓகே. ஸோ இன்புட் லிமிட் சுவிட்ச் இருக்கு. ஸோ இது வந்து நம்ம எக்ஸாம்பிள் படி இந்த லிமிட் சுவிட்ச் வந்து 3 தடவை ஆஃப் டு ஆன் டிரான்சிஷன் போயிட்டு வரணும். ஓகே. ஸோ 3 தடவை ஆஃப் டு ஆன் டிரான்சிஷன் போயிட்டு வந்தா இந்த அவுட்புட் சைடில் உள்ள சொலினாய்டு காயில் வந்து எனர்ஜைஸ் ஆகணும். ஸோ இதான் நம்மளோட கண்டிஷன். இதுக்கு வந்து நம்ம ஒரு அப் கவுண்டர் யூஸ் பண்றோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம், இந்த சுவிட்சை பிரஸ் பண்றோம். ஓகே. ஸோ இட் இஸ் இன்புட் சுவிட்ச் ஸ்டார்ட் புஷ் பட்டன். ஸோ அதை பிரஸ் பண்ணும்போது கான்டாக்ட் வந்து க்ளோஸ் ஆயிருச்சு. ஓகே. ஸோ அப்போ இந்த கவுண்டர் அப், ஓகே, கவுண்டர் அப் இந்த கவுண்டர் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நம்ம இன்புட் சப்ளை கொடுத்துட்டோம். அப்போ சியூ பிட் இது வந்து 1 செட் ஆகும். ஓகே. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அப் கவுண்டர். ஓகே. ஸோ கவுண்ட் அப் அப்போ அப் கவுண்டர். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரீசெட் வேல்யூ 3 அதை நம்ம முதல்ல செட் பண்ணிருக்கோம். இந்த லிமிட் சுவிட்ச் வந்து 3 தடவை ஆஃப் டு ஆன் டிரான்சிஷன் போயிட்டு வரும்போது இந்த சொலினாய்டு காயில் வந்து எனர்ஜைஸ் ஆகணும். ஓகே. ஸோ ப்ரீசெட் வேல்யூ 0. ஸோ முதல் தடவை இந்த சுவிட்சை வந்து லிமிட் சுவிட்ச் வந்து க்ளோஸ்ட் ஆகுது, தட் இஸ் ஆஃப் டு ஆன் போயிட்டு வருது. அப்போ என்ன ஆகும், அக்குமுலேட்டரோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகி 1ன்னு வரும். ஓகே. அடுத்தது ரெண்டாவது தடவை இந்த லிமிட் சுவிட்ச் வந்து ஆஃப் டு ஆன் போகுது. அப்போ அக்குமுலேட்டரோட வேல்யூ வந்து 2ன்னு வரும். மூணாவது தடவை இந்த லிமிட் சுவிட்ச் வந்து ஆஃப் டு ஆன் டிரான்சிஷன் போது ஸோ அக்குமுலேட்டரோட வேல்யூ 3. ஓகே. இப்போ இந்த பாத்தீங்க அப்படின்னா ப்ரீசெட் வேல்யூவும் அக்குமுலேட்டர் வேல்யூ ரீச் கரெக்டாக செட் பாயிண்ட் வந்துருச்சு. அப்போ கவுண்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. அப்போ டன் பீட் வந்து 1 ஆகும். ஸோ எப்போ டன் பீட் 1 ஆகுதோ அப்போ அதோட காயில் இங்கே இருக்கு. ஓகே. ஸோ இந்த கான்டாக்ட் வந்து க்ளோஸ் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட் காயில் எனர்ஜைஸ் ஆகும். ஸோ அவுட்புட் காயில் எனர்ஜைஸ் ஆகிறதுனால சொலினாய்டு காயில் வந்து எனர்ஜைஸ் ஆகும். அவ்வளோதான். ஓகே. இங்கே பாருங்க. ஸோ வந்து லிமிட் சுவிட்ச் வந்து டர்ன்ஸ் ஆன் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம், தட் இஸ் ஆஃப் டு ஆன் டிரான்சிஷன் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது என்ன ஆகுமா, அக்குமுலேட்டர் வேல்யூ வில் இன்க்ரீஸ் டு 1. முதல் தடவை 0 to 1க்கு இன்க்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட் லிமிட் சுவிட்ச் வந்து ரெண்டாவது தடவை ஆஃப் டு ஆன் டிரான்சிஷனுக்கு போகும்போது அக்குமுலேட்டர் வேல்யூ வந்து வில் இன்க்ரீஸ் டு 2. ஓகே. ஸோ மூணாவது தடவை ஆஃப் டு ஆன் டிரான்சிஷனுக்கு அந்த லிமிட் சுவிட்ச் வந்து மூணாவது தடவை போயிட்டு வரும்போது அக்குமுலேட்டர் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் டு 3. ஓகே. ஸோ அப்போ நம்ம ப்ரீசெட்ல 3 செட் பண்ணிடுவோம். ஸோ ப்ரீசெட் வேல்யூ அண்ட் அக்குமுலேட்டர் வேல்யூ வந்து ஒரே வேல்யூ ஈக்குவலா வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், done output will turn on. Okay. So in the output done output will turn on because the accumulator value is equal to the preset value. Preset value accumulator value equal ஆயிருச்சு. So done output வந்து will turn on. Okay. So 1 செட் ஆகுது. So done output 1 செட் ஆனதுக்கு அப்புறம் solenoid output in the second rung. Okay. இது ஃபர்ஸ்ட் ரங், இது செகண்ட் ரங். ஸோ இந்த அவுட்புட் வந்து க்ளோஸ்ட் ஆகும். ஓகே. இந்த கான்டாக்ட் க்ளோஸ்ட் ஆகிறதுனால அவுட்புட் எனர்ஜைஸ் ஆகும். ஸோ அவுட்புட் எனர்ஜைஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சொலினாய்டு காயில் வில் எனர்ஜைஸ்னு அர்த்தம். ஓகே. ஸோ கவுண்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அக்குமுலேட்டரோட வேல்யூ வந்து ப்ரீசெட் வேல்யூ ரீச் ஆனதுக்கு அப்புறம் ஸ்டாப் ஆகாது. திரும்ப இன்னொரு தடவை இந்த லிமிட் சுவிட்ச் போனதுக்கு அப்புறமும் என்ன ஆகும், அக்குமுலேட்டரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். 4ன்னு போகும். ஸோ அஞ்சாவது தடவை இந்த லிமிட் சுவிட்ச் ஆஃப் டு ஆன் டிரான்சிஷன் போகும்போது 5ன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ இந்த இன்க்ரிமெண்ட் வந்து நடந்துட்டே தான் இருக்கும். ஓகே. ஒன்ஸ் இந்த ப்ரீசெட் வேல்யூ ரீச் ஆனதுக்கு அப்புறமும் லிமிட் சுவிட்ச் வந்து ஆஃப் டு ஆன் டிரான்சிஷன் போயிட்டு இருந்துச்சுன்னா அக்குமுலேட்டர் வேல்யூ திரும்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகே. The counter will continue count even after the accumulator value reaches the preset value. Okay. Preset value accumulator value reach ஆனதுக்கு அப்புறமும் என்ன ஆகும், கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். whenever the limit switch வந்து ஆஃப் டு ஆன் டிரான்சிஷன் போயிட்டு இருக்கும்போது accumulator value இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகே. ஸோ அந்த டன் அவுட்புட் வந்து 1ல தான் இருக்கும். எப்போ டன் அவுட்புட் 1 ஆகும், ஒன்ஸ் தி accumulator value and preset value ரீச் ஆனதுக்கு அப்புறமே டன் அவுட்புட் 1 ஆகும். ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இட் இஸ் ரிட்டன்டிவ் டைப் பார்த்தோம். ஸோ ரிட்டன்டிவ் டைப்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ நம்ம தான் we are using a reset instruction to bring the accumulated value back to 0. ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணோம், the only way to reset the accumulated value and turn off the done output. Okay. அந்த done output ஐயும் 0க்கு கொண்டு வரணும். அதே மாதிரி accumulated value 0க்கு கொண்டு வரணும் அப்படின்னா we need to go for a reset instruction. Okay. Reset instruction. ஸோ இதான் என்ன அப்படின்னா அப் கவுண்டர். ஸோ தென் நம்ம பார்க்க போகிறது வந்து டவுன் கவுண்டர். ஓகே. ஸோ டவுன் கவுண்டர் என்ன பண்ணும், ஒவ்வொரு தடவை சுவிட்ச் வந்து ஆஃப் டு ஆன் டிரான்சிஷன் போயிட்டு வர்றத என்ன பண்ணுவோம், டவுன் கவுண்டிங் பண்ணும். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரீசெட் வேல்யூல 100 இங்கே செட் பண்ணிடுவோம். ஸோ முதல் தடவை சுவிட்ச் வந்து ஆஃப் டு ஆன் டிரான்சிஷன் போயிட்டு வரும்போது கவுண்ட் கம்மியாகும், 99 வரும். ஸோ ரெண்டாவது தடவை சுவிட்ச் ஆஃப் டு ஆன் டிரான்சிஷன் போகும்போது கவுண்ட் கம்மியாகி 98. ஸோ அந்த மாதிரி இது கவுண்ட் கம்மியாயிட்டு வரும். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டவுன் கவுண்டர்ஸ் பிகின் அட் சம் ப்ரீசெட் வேல்யூ அண்ட் டிக்ரிமெண்ட் டவுன்வோர்ட். ஓகே. ஸோ ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக என்ன ஆகும், டிக்ரிமெண்ட் ஆகிட்டே வரும். டவுன் கவுண்டர்ஸ் ஆர் ரிட்டன்டிவ். ஸோ டவுன் கவுண்டர்ஸும் ரிட்டன்டிவ் தான். அப்போ என்ன அர்த்தம், ப்ரீசெட் வேல்யூ அக்குமுலேட்டட் வேல்யூ ரீச் ஆனதுக்கு அப்புறமும் இது என்ன பண்ணும், ஒவ்வொரு ஸ்டெப்பாக டவுன் கவுண்டிங் பண்ணிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம ரீசெட் பண்ணோம் அப்படின்னா we need to go for a reset instruction. ஓகே. ஸோ கவுண்டர் டவுன் இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்க. ஸோ கவுண்டர் டவுன் இன்ஸ்ட்ரக்ஷன் டிக்ரீசஸ் இட்ஸ் அக்குமுலேட்டட் வேல்யூ. ஓகே. ஸோ அக்குமுலேட்டட் வேல்யூவை 1 by 1 டிக்ரீஸ் பண்ணிட்டே வரும். ஓகே.
ஸோ ஒவ்வொரு ஆஃப் டு ஆன் டிரான்சிஷனுக்கும் 1 by 1 டிக்ரீஸ் பண்ணிட்டே வரும். ஸோ when the accumulated value becomes less than the preset value, de-energizes output. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவுண்ட் டவுன் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 2 அவுட்புட்ஸ் இருக்கு. ஒன்று கவுண்ட் டவுன் அவுட்புட். அப்போ எப்பவும் இந்த கவுண்டருக்கு வந்து சிடிடி, தட் இஸ் கவுண்ட் டவுன், இதுக்கு வந்து இன்புட் சப்ளை கிடைக்குதோ அப்போ என்ன ஆகும், இந்த சிடி பிட் வந்து 1ன்னு செட் ஆகும். ஓகே. ஸோ வந்து எப்போ அக்குமுலேட்டர் வேல்யூ ரீச்சஸ் தி ப்ரீசெட் வேல்யூ, ஏன்னா இங்கே ஒன் பை ஒன்னா டவுன் ஆக போகுது. இதுக்கு முன்னாடி ஒரு சுவிட்ச் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த சுவிட்ச் முதல் தடவை ஆஃப் டு ஆன் டிரான்சிஷன் போகும்போது அக்குமுலேட்டர் வேல்யூ வந்து 3ன்னு வரும். ரெண்டாவது தடவை ஆஃப் டு ஆன் டிரான்சிஷன் போகும்போது 2ன்னு வரும். ஓகே. ஸோ அப்போ இந்த ப்ரீசெட்டுங்கிறது வந்து டார்கெட் அக்குமுலேட்டர் வேல்யூ 1 by 1 டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. எப்போ இந்த அக்குமுலேட்டர் வேல்யூ இந்த ப்ரீசெட் வேல்யூவும் ஒரே மாதிரி வருதோ அப்போ இந்த 10 பீட் வந்து செட் ஆகும். ஓகே. ஸோ டிக்ரீசஸ் பை 1 by 1 டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த சர்க்யூட்ல 2 ரங் இருக்கு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ரங், இது வந்து செகண்ட் ரங். ஓகே. ஸோ இந்த சர்க்யூட் தி கவுண்ட் டவுன் பிளாக் down output will already be on because the accumulator value is greater than the preset value. இன்னொன்னு, இந்த நல்ல கவுண்டரை பொறுத்த வரைக்கும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த டன் அவுட்புட் வந்து டிஎன் இருக்கு இல்லையா, இந்த டன் அவுட்புட் வந்து எப்போ செட் ஆகும் அப்படின்னா whenever the accumulator value is equal or greater than the, okay, எப்போ அக்குமுலேட்டர் வேல்யூ ஈக்குவல் ஆர் கிரேட்டர் தேன் தி ப்ரீசெட் வேல்யூ. ஸோ அக்குமுலேட்டர் வேல்யூ ஒன்று ப்ரீசெட் வேல்யூ ஈக்குவலாக இருக்கணும், அப்படி இல்லைனா அதிகமாக இருக்கணும். ஸோ அந்த டைமில் 10 பீட் வந்து செட் ஆகும். ஓகே. ஸோ டவுன் கவுண்டரில் எப்போவுமே அக்குமுலேட்டர் வேல்யூ அதிகமாக தான் இருக்கும், ஏன்னா 1 by 1 டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் போது. அப்போ ஆக்சுவலாக டவுன் கவுண்டரை பொறுத்த வரைக்கும் இந்த டன் பீட்டுங்கிறது முதல்ல செட் ஆகி தான் இருக்கும். ஸோ இந்த டன் பீட் முதல்ல செட் ஆகி இருக்கிறதுனால இந்த கான்டாக்ட் க்ளோஸ்ல இருக்கும். ஸோ ஏன்னா இது டன் பீட்டுக்குள்ள கான்டாக்ட், இது க்ளோஸ்ல இருக்கும். அவுட்புட் வந்து எனர்ஜிஸ்ல தான் இருக்கும், ஃபர்ஸ்ட் எனர்ஜிஸ்ல தான் இருக்கும். ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தி கவுண்ட் டவுன் பிளாக் டன் அவுட்புட் வில் ஆல்ரெடி பி ஆன், ஏன்னா ஆல்ரெடி பி ஆன் பிகாஸ் தி இங்கே கொடுத்துருக்க வேல்யூ பாருங்க, அக்குமுலேட்டர் வேல்யூ இஸ் கிரேட்டர் தேன் தி ப்ரீசெட் வேல்யூ. ப்ரீசெட் வேல்யூ 2 இருக்கு, அக்குமுலேட்டர் வேல்யூ 4 இருக்கு. அப்போ ப்ரீசெட் வேல்யூவோட அக்குமுலேட்டர் வேல்யூ கூட இருக்கு. ஸோ ஆக்சுவலாக டன் பீட் வந்து முதல்ல செட் ஆகி தான் இருக்கும், 1 செட் ஆகிருக்கும். அப்போ இங்கே கான்டாக்ட் க்ளோஸ்டு, அப்போ அவுட்புட் காயில் வந்து எனர்ஜிஸ்ல தான் இருக்கும். ஓகே. இப்போ நம்ம என்ன பண்றோம், when the blocks input I0:0/0 is turns off from off to on. ஓகே. ஸோ இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்றோம், ப்ரெஸ் பண்ணும்போது ஆஃப் டு ஆன் டிரான்சிஷன் ஆகுது. ஓகே. ஃபர்ஸ்ட் முதல் தடவை ப்ரெஸ் பண்றோம், ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆச்சு, க்ளோஸ்ட் ஆயிடுச்சு. க்ளோஸ்னா என்ன அர்த்தம், ஆஃப் டு ஆன்க்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ சிடி பிட் இது வந்து 1ன்னு செட் ஆயிரும். அதுக்கு முன்னாடியே டன் பீட் வந்து 1ல தான் செட் ஆயிருக்கும். ஸோ முதல் தடவை ஆஃப் டு ஆன் டிரான்சிஷன் ஆகிறதுனால அக்குமுலேட்டர் வேல்யூ வந்து 3ன்னு கம்மியாகும். ஓகே. இஸ் டிக்ரீசஸ் டு 3. ரெண்டாவது தடவை இந்த இன்புட்டை திரும்ப க்ளோஸ் பண்றோம். ஓகே. ஸோ ஓப்பன் ஆயிடுச்சு, திரும்ப க்ளோஸ் பண்றோம். க்ளோஸ் பண்ணும்போது அக்குமுலேட்டர் வேல்யூ வில் டிக்ரீசஸ் டு 2 டிக்ரீஸ் ஆகும். ஓகே. 2. ஓகே. The input makes more than off to on transition, the accumulator value will drop to less than the preset value and the done output will turn off. இப்போ மூணாவது தடவை இந்த இதை பிரஸ் பண்ணும்போது இதோட வேல்யூ 1ன்னு ஆயிரும். ஓகே. ஸோ அக்குமுலேட்டர் வேல்யூ 1ன்னு ஆயிரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீசெட் வேல்யூவோட அக்குமுலேட்டர் வேல்யூ கம்மி ஆயிடுச்சு. ஸோ அந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா டன் பீட் வந்து 0ன்னு சேஞ்ச் ஆகும். டன் பீட் 0னா இந்த கான்டாக்ட் என்னது, ஓப்பன். ஸோ இந்த கான்டாக்ட் ஓப்பன்னா அவுட்புட் காயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக டீஎனர்ஜைஸ் ஆயிடும். அப்போ ஒரு சர்க்யூட்ல உள்ள கான்டாக்டை டீஎனர்ஜைஸ் பண்ணணும் அப்படின்னா we need to go for a count down counter. ஓகே. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அக்குமுலேட்டர் வேல்யூ வந்து ப்ரீசெட் வேல்யூவோட கம்மி ஆயிடுச்சு. ஸோ டன் அவுட்புட்ங்கிறது வந்து டேர்ன் ஆஃப் ஆயிடுச்சு, தட் இஸ் 0ன்னு வந்துருச்சு. ஸோ என்ன ஆயிடுச்சு, 0ன்னு வந்ததுனால டீஎனர்ஜைசிங் தி அவுட்புட். ஓகே. ஸோ இந்த காயில் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ அவுட்புட் O:0/0 இந்த அவுட்புட் வந்து டீஎனர்ஜைஸ் ஆயிரும். ஓகே. ஸோ இது திருப்பி இந்த கவுண்ட் டவுன் இன்ஸ்ட்ரக்ஷன்லையும் பொறுத்த வரைக்கும் அடுத்த தடவை நம்ம இந்த இதை ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா 0ன்னு போகும் அக்குமுலேட்டர் வேல்யூ. திரும்ப இது ஆஃப் டு ஆன் டிரான்சிஷன் வரும்போது -1 போயிட்டு இருக்கும். திரும்ப ஆஃப் டு டிரான்சிஷன் வரும்போது -2. ஸோ இந்த கவுண்ட் வந்து இந்த ப்ரீசெட் வேல்யூ கீழே போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ நம்ம எப்படி நம்ம 0 கொண்டு வரலாம் அப்படின்னா we need to go for a reset instruction. ரீசெட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து தான் இந்த சிடி, இந்த டன்னு, அதுக்கப்புறம் இந்த அக்குமுலேட்டர் வேல்யூ எல்லாத்தையும் நம்ம என்ன கொண்டு வர முடியும் அப்படின்னா 0க்கு கொண்டு வர முடியும். நெக்ஸ்ட் அப் டவுன் கவுண்டர். ஓகே. இதில் என்னன்னா ரெண்டு கவுண்டர்ஸுமே ஷேர் தி சேம் அட்ரஸ் அண்ட் சேம் ப்ரீசெட் அண்ட் அக்குமுலேட்டட் வேல்யூஸ். ஸோ இந்த டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ மேலே உள்ளது வந்து அப் கவுண்டர். ஓகே. ஸோ அப் கவுண்டருங்கிறது 1 by 1 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். கீழே உள்ளது வந்து டவுன் கவுண்டர். ஓகே. அப்போ இங்கே இன்புட் சுவிட்ச் இருக்கு. அப்போ ஒவ்வொரு தடவை இந்த இன்புட் சுவிட்ச் வந்து
ஆஃப் டு ஆன் டிரான்சிஷன் போகும்போது இந்த அப் கவுண்டர் வந்து 1 by 1 இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இங்க ப்ரீசெட் வேல்யூ 100 வச்சிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தடவை இந்த சுவிட்ச் வந்து க்ளோஸ்ட் ஆகும்போது தட் இஸ் ஆஃப் டு ஆன் டிரான்சிஷன் போகும்போது அக்குமுலேட்டர் வேல்யூ 1 இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ ரெண்டாவது தடவை ப்ரெஸ் பண்ணும்போது அக்குமுலேட்டர் வேல்யூ 2, ஏன்னா இட் இஸ் அப் கவுண்டர், ஸோ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். when ஒரு பர்டிகுலர் டைம்ல இந்த அக்குமுலேட்டர் வேல்யூ ப்ரீசெட் வேல்யூ ஈக்குவல் வரும், அப்போ என்ன ஆகும், இந்த டன் பிட் வந்து செட் ஆகும். ஓகே, ஸோ இது வந்து டவுன் கவுண்டர். ஓகே, ஸோ இது வேற ஒரு இன்புட், ஏன்னா அட்ரஸ் பாருங்க i:0 0/0 இருக்கு, இங்க i:0 0/1. அப்போ இது ஒரு புஷ் பட்டன், இது ஒரு புஷ் பட்டன். ஓகே, ஸோ இங்க நம்ம இந்த புஷ் பட்டனை ஒவ்வொரு தடவை ஆஃப் டு ஆன் டிரான்சிஷன் போகும்போது 1 by 1 டவுன் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ அக்குமுலேட்டர் வேல்யூ வந்து 0 அப்படின்னா ஸோ என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு தடவை என்ன ஆகும் அப்படின்னா ஒவ்வொரு பிட் வந்து டவுன். ஓகே, ஸோ டவுன், அப்புறம் ஒவ்வொரு பிட் டவுனுங்கும் போது 0 -1 -2 அந்த மாதிரி ஒவ்வொரு பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதான் என்னன்னா அப் டவுன் கவுண்டர். நெக்ஸ்ட் கேஸ்கேடிங் கவுண்டர்ஸ், நம்ம டைமர்ஸ்லேயே பார்த்துருக்கோம். ஒரு சர்க்யூட்ல மோர் தென் ஒன் டைமர் நம்ம யூஸ் பண்ணா அதை என்ன சொல்றோம், கேஸ்கேடிங் கவுண்டர்ஸ், கேஸ்கேடிங் டைமர்ஸ்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இங்க ஒரு லாஜிக் டயக்ராம்ல மோர் தென் ஒன் கவுண்டர்ஸ் யூஸ் பண்றதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கேஸ்கேடிங் ஆஃப் கவுண்டர்ஸ்னு சொல்றோம். ஓகே, ஸோ கவுண்டர்ஸோட மேக்ஸிமம் வேல்யூ நம்ம என்னன்னு பார்த்தோம், 32,767. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு வந்து மேக்ஸிமம் கவுண்ட் வந்து 1 lakh வரைக்கும் போகணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸிமம் கவுண்ட் 1 lakh வரைக்கும் போகணும், 1 lakh வரைக்கும் போகணும் அப்படின்னா 2 lakhs அதுக்கு மேலே போகணும் அப்படின்னா ஸோ நம்ம ஒரு கவுண்டர்ல அதை பண்ண முடியாது, ஏன்னா ஒரு கவுண்டரோட மேக்ஸிமம் கவுண்ட் வந்து 32,767. ஓகே, ஸோ நம்ம அதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஒரு சர்க்யூட்லேயே மோர் தென் 2 counters 3 counters நம்மளோட விஷயத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கவுண்டர்ஸ் வந்து கூட்டிகிட்டே போகலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம்ல பார்த்தீங்க அப்படின்னா 2 கவுண்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ரெண்டுமே அப் கவுண்டர்ஸ் தான். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்க இருக்கு, ஸோ இதான் இன்புட் சுவிட்ச். ஓகே, ஸோ ஒவ்வொரு தடவை இந்த இன்புட் சுவிட்ச் வந்து ஆஃப் டு ஆன் டிரான்சிஷன் போகும்போது அக்குமுலேட்டரோட வேல்யூ வந்து ஒவ்வொரு தடவை இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இங்க ப்ரீசெட் வேல்யூ வந்து 1000 நம்ம செட் பண்ணிருக்கோம். ஓகே, அப்போ முதல் தடவை இதை ஆன் டு ஆஃப் டிரான்சிஷன் பண்ணும்போதே இந்த சியூ பிட் வந்து ஓகே ஆஃப் டு ஆன் டிரான்சிஷன் முதல் தடவை இந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ணும்போதே இதுக்கு வந்து இன்புட் சப்ளை கிடைச்சிடும். ஸோ இந்த சியூ பிட் வந்து 1 ஆயிரும். ஓகே, ஸோ அப்போ முதல் தடவை ப்ரெஸ் பண்ணும்போது அக்குமுலேட்டர் வேல்யூ 1 செட் ஆகும். ரெண்டாவது தடவை ஆஃப் டு ஆன் டிரான்சிஷன் போகும்போது 2, மூணாவது தடவை ஆஃப் டு ஆன் டிரான்சிஷன் போகும்போது 3. ஸோ அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே ஒன்ஸ் இந்த வேல்யூ ப்ரீசெட் வேல்யூ ரீச் ஆனதுக்கப்புறம் இங்கே டன் பிட் 1 செட் ஆகும். ஓகே, ஸோ அப்போ என்ன ஃபர்ஸ்ட் கவுண்டர் வந்து 1000 வரைக்கும் செட் ஆகி முடிச்சிருச்சுன்னு இருக்கும். ஓகே, அப்போ 1 செட் ஆகும். 1 செட் ஆனதுக்கப்புறம் இந்த கான்டாக்ட் க்ளோஸ் ஆகும். ஓகே, இந்த கான்டாக்ட் க்ளோஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா செகண்ட் கவுண்டருக்கு வந்து இன்புட் சப்ளை போயிடும். ஓகே, அப்போ இந்த சிஏ பிட் 1 ஆகும். இப்போ இதோட ப்ரீசெட் வேல்யூ வந்து 100 செட் ஆயிருக்கும். ஓகே, அப்போ இந்த புஷ் பட்டன் வந்து திரும்ப அடுத்த தடவை ப்ரெஸ் ஆகும்போது என்ன ஆகும், 1 ஆகும். ரெண்டாவது தடவை ப்ரெஸ் பண்ணும்போது 2 போகும். ஆக்சுவலா அப்படி இன்க்ரீஸ் ஆகி 100 வரைக்கும் வரும். இந்த அக்குமுலேட்டர் வேல்யூ ப்ரீசெட் வேல்யூ 100 வரைக்கும் வரும்போது டன் பிட் வந்து 1 செட் ஆகும். ஓகே, ஸோ இந்த டன் பிட் 1 செட் ஆகும்போது இந்த கான்டாக்ட் க்ளோஸ் ஆகும். ஏன்னா இதே C5:11, ஸோ இந்த அட்ரஸ் தான் இங்கே கொடுத்துருக்கு. அப்போ இந்த டன் பிட் வந்து இந்த கவுண்டர் வந்து அக்குமுலேட்டர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி ப்ரீசெட் வேல்யூ ஆனதுக்கப்புறம் டன் பிட் 1 செட் ஆகும். அப்போ இந்த கான்டாக்ட் வந்து க்ளோஸ் ஆகும். ஆக்சுவலா இது வந்து என்னன்னா அவுட்புட். ஓகே, ஸோ இந்த அவுட்புட் வந்து எனர்ஜைஸ் ஆகும். ஓகே, ஸோ திரும்ப இதில் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 0க்கு கொண்டு வர்றதுக்கு அக்குமுலேட்டர் வேல்யூ 0க்கு கொண்டு வர்றதுக்கு we need to go for a clear, அதான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்கன்னா ரீசெட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்க. ஓகே, அவ்வளவுதான். ஸோ இதான் என்ன அப்படின்னா டவுன் கவுண்டர். ஸோ ஒரு கவுண்டர் வந்து மேக்ஸிமம் கவுண்ட் 32,767 வரைக்கும் தான் இருக்கு. அதுக்கு மேலே நான் கவுண்ட் பண்ணணும் அப்படின்னா we need to go for a second counter. ஓகே, ஸோ நம்மளோட மேக்ஸிமம் கவுண்ட்டை பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம், கவுண்டர்ஸை கூட்டவோ குறைக்கலோ செய்யலாம். ஓகே, ஸோ இது அப் கவுண்டர் அப்படின்னா 32,767. எனக்கு டவுன் கவுண்டர்ல மேக்ஸிமம் லிமிட் வந்து -70,767 வரைக்கும் நான் போகணும் அப்படின்னா அது ஒரு கவுண்டர்ல பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், 2 டவுன் கவுண்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதான் இங்க கொடுத்துருக்கு. ஸோ when 2 counters are cascaded they are programmed so that one counter provides the input to the other counter. ஸோ இங்க அப்படிதானே இருந்திருக்கு. இந்த மொதல் கவுண்டர் வந்து ஃபுல்லா வேல்யூ வந்து அக்குமுலேட்டர் வேல்யூ ப்ரீசெட் வேல்யூ ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் இது டன். அப்போ இந்த டன்னுங்கிற அவுட்புட் தான் எதை எனர்ஜைஸ் பண்ணுது, ரெண்டாவது கவுண்டரை எனர்ஜைஸ் பண்ணுது. அப்போ மொதல் கவுண்டர் வந்து ஃபுல்லா கவுண்ட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த அவுட்புட்டை வச்சு செகண்ட் கவுண்டர் திரும்ப இதுல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, ஸோ இதான் என்ன சொல்றோம் அப்படின்னா கேஸ்கேடிங் ஆஃப் கவுண்டர்ஸ்னு சொல்றோம். ஸோ இதோட இந்த 5th யூனிட் வந்து முடியுது. ஓகே, ஸோ இதில் நம்ம எல்லாம் பார்த்தோம், டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பார்த்தோம் அப்படிதானே, லேடர் லாஜிக், ஸ்ட்ரக்சர் டெஸ்ட், ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் லிஸ்ட் பார்த்தோம், அப்புறம் FBD. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். ஸோ லேடர் டயக்ராம் பற்றி பார்த்தோம், ரூல்ஸ் டு ட்ரா தி லேடர் டயக்ராம். ஸோ ரிலேட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அவுட்புட் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் இன்புட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இன்புட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல எக்ஸாமின் இஃப் க்ளோஸ்டு, எக்ஸாமின் இஃப் ஓப்பன்டு. அவுட்புட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல வந்து என்ன பார்த்தோம், அவுட்புட் லேட்ச், அவுட்புட் அன்லேட்ச். ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ ஒன் ஸ்டார்ட் ரைசிங், ஒன் ஸ்டார்ட் ஃபாலிங், ஸோ இதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ டைமர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஸோ டைமர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல
ஆன் டிலே, ஆஃப் டிலே டைமர்ஸ் பார்த்தோம், ரிட்டன் டி டைமர் பார்த்தோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கேஸ்கேடிங் டைமர்ஸ். ஸோ 2 டைமர்ஸ், மோர் தென் 1 டைமர்ஸ் ஒரே லாஜிக் டயக்ராம்ல எப்படி வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் கவுண்டர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது வந்து என்ன அப்படின்னா கவுண்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம். அப் கவுண்டர் பார்த்தோம், டவுன் கவுண்டர் பார்த்தோம். ஸோ அப் டவுன் கவுண்டர் பார்த்தோம். ஸோ லேடர் லாஜிக் டயக்ராம் ஃபார் டிஒஎல் ஸ்டார்டர் இது ஏற்கனவே பார்த்துருவோம். ஓகே. ஸோ டிஒஎல் ஸ்டார்டருக்கு லேடர் லாஜிக் டயக்ராம் எப்படி வரையுது, அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டார்டருக்கு பார்த்துருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக் ரோட்டர் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர் பார்த்துருக்கோம். ஃபைனலாக ஏபி டு ஜென்ரேட்டர் சேஞ்ச் ஓவர் சிஸ்டம்க்கு எப்படி லேடர் லாஜிக் வரையலாம்னு பார்த்தோம். ஓகே. ஸோ இதோட யூனிட் 5 வந்து முடியுது. தேங்க்யூ.